எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது குளோபல் எனர்ஜி சப்ளை டிஸ்ரப்ஷன் இருக்குல்ல, இப்போ வந்து இந்த வார் நடந்துக்கிட்டு இருக்குல்ல வெஸ்ட் ஏஷியாவில், அதில் வந்து அதை ஒட்டி வந்து நம்ம பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா சண்டே அன்னைக்கு அர்ஜ் பண்ணியிருக்காரு பீப்புள்கிட்ட வந்து, அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்ணுங்கள், ரெடியூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பெட்ரோல் அண்ட் டீசலை வந்து டிபெண்ட் பண்ணுறது, அந்த டிபெண்டன்சி அதை எங்கே போனாலும் பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் போகும்போது தேவைப்படுது இல்லை, அதை வந்து சொல்லியிருக்காரு அவர். இது எல்லாமே லார்ஜாக இம்போர்ட் பண்ணப்பட்டு இந்தியாவுக்கு வருது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அந்த அவாய்ட் பண்ணுறது, அந்த ஓவர்சீஸ் வெட்டிங்ஸ், அதாவது வெளிநாட்டு திருமணங்கள், அப்புறம் அந்த வக்கேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறது, அப்புறம் அன்னெசரி கோல்டு பர்ச்சேஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த டிராஸ்டிக் கால் வந்து பிஎம் எடுத்தது இந்த ஹைதராபாத் ஈவெண்ட்டில் வந்து இதை சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து இந்த பிளாக்கேட், அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 75 நாளாக இது நடந்துக்கிட்டு இருக்குல்ல, இதனால் வந்து மல்டிபிள் அந்த ப்ரொக்யூர் ஆயில், அந்த கேஸு, அந்த மித்த சப்ளை இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து போக முடியாமல் பிளாக்கேட் பண்ணுறதுனால பாதிப்புகள் நிறைய, அவங்க 2 கண்ட்ரிஸ் சண்டை போட்டுக்கனால மற்ற கண்ட்ரிஸ் இதனால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்லாம் ரைஸ் ஆகிறது வந்து தேர்டு மந்த்து அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு ரீஃபைனர்ஸ்க்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஆயில் கம்பெனிஸ் வந்து ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பம்ப் ப்ரைஸஸையும் ரைஸ் பண்ணல. பட் ஆனால் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் அதை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கண்ட்ரிஸ் பற்றி சொல்லும்போது நிறைய கண்ட்ரிஸ் வந்து இப்போ ஆப்ஷன் எது எடுத்திருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறது ஃபியூவல் கன்சம்ஷனை. அந்த ஃபியூவல் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால அந்த மாதிரி ஆப்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் மந்த்ஸில் வந்து ஹை எனர்ஜி அண்ட் கேஸ், கோல்டு வந்து என்னென்னா சில்வர் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைக்காக இருக்குது இந்தியன் ட்ரேட் அந்த இதில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் க்ரோத்தும் வந்து இப்போ மாடரேட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. பிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பீப்புள்கிட்ட நான் எசென்ஷியலாக அந்த தேவையில்லாமல் இந்த கோல்டு வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு வருஷத்துக்கு. அப்புறம் வந்து அன்னெசரி ஃபாரின் ட்ராவல்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இந்த கோவிட் இயரா எஃபிஷியன்சி மெஷர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து பிஸ்னஸ் அவங்க பண்ணுறவங்கெல்லாம் வந்து பொருள்லாம் அனுப்புவாங்கள்ல, அதை வந்து ரெயில் மூலியமாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இண்டிவிஜுவல்கிட்ட சொல்லியிருக்காங்க என்னென்னா அன்னெசரியாக அவாய்ட் பண்ணுங்கள், அன்னெசரியாக காரு அந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம ஒரு சின்ன வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது பின்னாடி நம்மளுக்கு அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், சப்ஸ்டான்ஷியல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அப்படின்னு சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்து வர்ற சப்ளை கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால ஃபார்மர்ஸ் வந்து இப்போது இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து வந்து நேச்சுரல் ஃபார்மிங் அந்த இதுக்கு போயிட்டாங்க சம் கேசஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பிஎம் வந்து பேட்ரியாட்டிசம் பற்றி சொல்லும்போது இன்வோக் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து வெறும் ஒருத்தரோட லைஃப் ஃபார் த கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருடைய கடமையும் இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிறது எல்லாம் எல்லாருடைய லைஃப்பையும் சேவ் பண்ணுறதுங்கிறது அவங்கவுங்க எல்லாம் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கலெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வேணும், அதை வந்து குளோபல் எக்கனாமிக் அந்த டிஸ்ட்ரப்ஷனில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. சப்ளை செயின் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது, நம்மளுக்கு ப்ரைஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, இன்டர்நேஷ்னல் கான்ஃப்ளிக்ட்னால நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதையும் அந்த மீட்டிங்கில் அவர் வந்து பேசியிருக்காரு. இப்போ வந்து நம்மளுக்கு கேஸு, பெட்ரோலு, டீசல் இது எல்லாமே வந்து இம்போர்ட்டடாக இருக்கிறனால நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ப்ராடக்ட்ஸை ஒன்று தேவைப்படும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா வந்து அங்கேருந்து இங்கே வராமல் இருக்கும்போது நம்ம தேவையற்ற அந்த மாதிரி யூசேஜ் இருக்கிறதுனால நம்மளுக்கு பல பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை சேவ் பண்ணாமல் இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படிங்கிறாங்கன்னா, அதில் அந்த இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வாரோடைய அந்த இது வந்து தாக்கங்கள் இருக்கும் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. 1 இயர் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த இதை வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட்
ஃபாரின் இதை வந்து எக்ஸ்சேஞ்சை வந்து இது பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து டயர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, நேவிகேட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த சேலஞ்சஸை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லேயும் வந்து என்னென்னா அந்த பேக் ஆஃப் யூரியா காஸ்ட் வந்து 3000 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்மளோட இதில் வந்து ஜஸ்ட்டு வந்து 300 ரூபா தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பீப்புள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, சப்போர்ட் பண்ணுங்கள், மேக் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸை வாங்க, அதான் வீட்டு இந்தியாவில் வந்து பொருள் தயாரித்ததை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும், நம்ம எக்கனாமியும் டெவலப் ஆகும் அப்படிங்கிறதுல வந்து சொல்லியிருக்காரு. நம்ம இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாம் எவ்ரிடே ப்ராடக்ட்ஸில் வந்து ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருக்காரு. என்னென்னா இது டூத் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு, சோலார் பவர் பம்ப்ஸ், இந்த இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டாக வந்து இந்தியன் இதை வந்து பாருங்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து இனி இவங்க 2 பேரும் சுமூகமாக அவங்க பிரச்சனைகளை முடிச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ ப்ரைஸ் வந்து ஹைக் ஆகி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சொல்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அதெல்லாம் வந்து செய்யும்போது ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.